ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு மதம் பண்ண போறேன். அதாவது ஒரு 3 பேர் வதம் பண்ண போறேன். ஏன்டா அதாவது காமெடிங்கிற ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம்ல சில ரீல்ஸ்லாம் வருது, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸ்லட் ஷேமிங்கு, பாடி ஷேமிங்கு, காமெடிங்கிற பேர்ல ஜோக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும். ஸோ தாங்க நம்ம வந்து தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸை பார்த்து எங்களோட ஹானஸ்ட் காட் ஒப்பீனியனை கொடுப்போம். கேரலினா மரியா, ஆண்டனோலா பெர்னாண்டஸ். அப்படி பொத்திட்டு நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. கன்வீனியன்ஸ் ஃபீ ஜோக்ஸ்லாம் அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஐ ஸ்டிக் டு ஒன்லி 500 ரூபீஸ் சார். அவன் டிக்கெட் வந்து 500 ரூபாடா. 500 ரூபா கொடுத்து இந்த தேவையா போய் இதை நான் பார்க்கணுமா? போலீஸ் ஓடுங்கடா. இதே எனக்கு புரியல. படம் பார்த்து போயிருவேன் நானு. எதுக்குடா அவ்வளவு போற? ஆதித்யா டிவில போய் போனா சூப்பரா சூப்பர் சந்தான காமெடி பார்க்கலாம், விவேக் காமெடி பார்க்கலாம், வடிவேல் காமெடி பார்க்கலாம், சூரிய காமெடி கூட பார்க்கலாம்டா. சூரிய காமெடி கூட பார்க்கலாம். ஏன் சதீஷ் காமெடி கூட பார்க்கலாம். ஃபுல்லா தான் உள்ள இருக்கணும். ஆமா, கேரலினா மரியா கொஞ்ச நேரம் வரியா? ஓகே, இப்போ எவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க? Oh, okay. Why is he your sugar mommy? She can be a girlfriend, right? Why do you call her? I mean, she is my girlfriend. மத்தவங்களுக்கு புரியும் டக்குனு. It is an age gap. How old are you? 20? what's wrong with that? சரி போடு. அவன் காமெடியா, அந்த பையன் அவன் தான் காமெடியா சொல்ல, அதுக்குள்ள ஓடு கத்துறாங்க பாத்தியா? காமெடியா சொல்ல மாட்டான்டா. ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறீங்களா? என்ன பேல போறியா? 2 நிமிஷம் கொடுத்தா என்ன பண்ணுவிடா? இந்த காமெடி சொல்லிப்பியா? காமெடி சொன்னா சொல்ல 2 நிமிஷம் கொடுப்பேன். You don't understand how insult இன்சலோட வழி உனக்கு தெரியுமாடா? உங்களுக்கு காமெடி ஒரு கேடு. எல்லாம் கிளம்பி வெளியே போ. ஏய் ஆமாடா, அதான் நான் சொல்றேன். இந்த தாலி பையனுக்குள்ள காமெடி வர, இவன் காமெடி இதெல்லாம் பாக்குறீங்க. அது காசு கொடுத்து பாக்குறானு பாரு. இரு மார்க்கை விடு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? எல்லாம் வெளியே போ. வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? என்ன பார்க்க வந்திருக்க? அவன் பாரு, அவன் ஐயோ, எப்படி அவங்கள வச்சு என்ன பார்க்க வர தோணுச்சு உனக்கு? நான் என்னையா பண்ண போறேன்? இல்லடா, இவனுக்குலாம் கை தட்டுற யாருடா அவனுங்க? யாரா நீ? என் தலை விஜய் கை தட்ட ஊரு இது. இந்த கும்பல் எந்த கும்பல் தெரியுமா? யார் அவனுங்க? யூத் படத்துல தாஜ்மஹால் வந்தனே கை தட்டுவாங்க தெரியுமா? சில கும்பல். அதே அவனுங்களே இவனுங்க வந்து இந்த வந்து எலைட் கும்பல். ப்ரோ நாங்களாம் வந்து ஐஸ்கிரீம் வந்து அருண் பால்ல போக மாட்டோம் ப்ரோ. நாங்க வந்து டாப் அந்த பேக்கோவா ஏதோ இருக்குமே, ஐபேக்கோ தான். டேய் அது அருணோட கம்பெனி தான்டா, லூஸ் பசங்களா. ஐபேக்கோ அருணோட தான்டா. இதே வந்து அருண் ஐஸ்கிரீம்ல இருந்து வரதான் வந்து ஐபேக்கோ வருது. அது அப்ப அருண் ஐஸ்கிரீம் வர சாப்பிட மாட்டீங்க, ஐபேக்கோ சாப்பிடுவீங்க. அடிச்சிருவேன். என்ன கொடுமைனா, அந்த படத்தை அன்னைக்கு நான் ஷோ பண்ணா எல்லாரும் தமிழ் ஆடியன்ஸ் நம்மள மாதிரி ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருக்கானுங்க. எவனுக்கும் ஒன்றும் புரியல. படம் பார்க்குறான், அவனுக்கு எங்க கத்துறதுனே தெரியல. அவனுக்கு FDFS கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கத்தி கதறணும்னு வந்திருக்கான். கம்முன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கடா கத்துறது? எங்க கத்துனாங்க தெரியுமா? ஐன்ஸ்டைன் வந்தாரு. ஏய் பரததலை வந்துட்டானே எல்லாரும். ஏய் ஐன்ஸ்டைன். டேய் இவன் வந்து எதுக்குடா தமிழ் ஆடியன்ஸ் எதுக்குடா வந்து இவ்வளவு கீழ்த்தரமா பண்றீங்க? புரியவே இல்லையடா, எனக்கு புரியவே இல்லையே. அவன் கத்துனா கத்த விட வேண்டியதாடா. இல்லடா, இவன் இந்த காமெடி இந்த சிவா ஒரு I mean, where's the joke, bro? Like, டேய் எப்படா ஜோக்? இதனா ஜோக் இதெல்லாம்? ஜோக் இல்ல. அதான் சொல்றேன், இங்கிலீஷ்ல காமெடி பண்ணுவானுங்க. இந்த ஜெயல் செப்பல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி எவர். இல்ல அவன் தான் கிரேட்டஸ்ட் ஆல் டைம். அவன் தான் கிரேட்டஸ்ட். ஜெயல் செப்பலோட காமெடி நீங்க வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் இது தெரிஞ்சுதான் வந்து போய் பாருங்க. அவனு நம்ம இங்கிலீஷ் தெரியாம இருக்கான். இல்ல சொல்றேன்டா. ஏன்னா படிப்பறியாம எல்லாரும் இங்கிலீஷ் தெரியும்பா. சரி கண்டிப்பா நீங்க பாருங்க, கண்டிப்பா பாருங்க. கேவநாட் காமெடி பாருங்க, கேவநாட் பாருங்க. பின்ன கிறிஸ் ராக் பாருங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. இவதான் இருக்கல ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் காமெடி எவர் நோன் டு மேன்கைண்ட்.
அது மட்டும் இல்ல தமிழ் காமெடியில இவர் தான் தோனி சிஎஸ்கே மாதிரி. சிஎஸ்கே மாதிரி பைபிள் எப்படி சிஎஸ்கே அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி இவரா அதான் நிறைய ஃபாலோயிங் இருக்கு. அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு இவனுக்கு எதிராக கம்பேர் பண்ற என்னடா சொல்றீங்க? நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். பெண்கள்லாம் வந்துட்டு நார்மலாக என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட சீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறத நிறையா கேள்விப்பட்டேன். இங்கே யாருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா? புண்ணியம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கா மேடம்? ஓ இல்லையா? ஓகே. புண்ணியம் பண்ணியிருக்கீங்க மேடம். எனக்கு அதில் ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்கு போய் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாமல் விட்டாலே அது நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பொண்ணுங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறாங்க. அவன் எப்படி பண்ணான்னு தெரியுமாடி? இப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு மண்டையில வாவ் இப்படி ஒரு ஆம்பளையா, தமிழ்நாட்டில் ஜானி சின்ஸா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. பசங்க நாங்க வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட போய் I guess I mean ஒரு காமெடி பண்ண வரல. என்னோட எல்லா காமெடியும் ஏன் வந்து பீப்புளோட பர்சனல் இதுக்குள்ள போகுது. இவர் வந்து நம்ம இவரெல்லாம் அடிக்க மாட்டாரு. நம்ம எப்பவுமே வந்து அந்த ஆடியன்ஸ் தான் அடிப்பாரு. ஏன்னா அவங்க தான் திருப்பி கேட்க மாட்டாங்க. மற்ற அந்த பெரிய ஃபிகர்ஸ் அதை அடிக்க மாட்டாரு. ஏன் சொல்லு, அவங்க திரும்பி கேட்பாங்க. அதான் வந்து ஆடியன்ஸ் மட்டும் அடிக்கிறது. அப்படியே ஆடியன்ஸ் அடுத்து திருப்பி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன். இவருக்குலாம் மரியாதை இல்லை. நான் வேலை பார்ப்போம். உங்களுக்கு என்ன இருக்கு? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? வர சார். ஏன் இல்ல எனக்கு புரியல. ஏன் வர சார்னா இல்ல அவர் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு அவர் செட் சேம் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்ல, அவர் பண்ண முடியாத இவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சு. என்னென்ன மாதிரி பில்ட் ஆச்சு? யார் ஃபேன் நீங்க? மேடம் நான் எவ்வளோ பெரிய விஜய் ஃபேன் மேடம் தெரியுமா மேடம்? ரொம்ப பெரிய விஜய் ஃபேன் மேடம். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது விஜய்க்கு. சத்தியமா என் வாழ்க்கையில அது வந்து ஃப்ளெக்ஸ். எங்க மன்றம் பேர் கூட தமிழ் பசங்க மன்றம். தலைவா படத்துல அவங்க கேங்கு பேரு, அதனால தமிழ் பசங்க மன்றம் அப்படின்னு. நான் வந்து பொருளாளர் அந்த மன்றத்துல 12வது படிக்கும் போது. எங்க அப்பா புடனியோட தட்டி காசை பிடிங்கிட்டு போய் அப்படிலாம் வச்ச மேடம் ஃப்ளெக்ஸை. ஒரு ஜோக்கு மேடம், தெரியாம சொல்லிட்டேன் மேடம். விட்டு ராட் ஏத்துறானுங்க மேடம். நீங்க விஜய் ஃபேன், ஓகே மேடம். இப்போ 2026 யாருக்கு மேடம் ஓட் போட போறீங்க? அதான் இங்க கை தட்டிக்க. ஏன் கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஓத்துறானுங்க? ஆமாடா, நீ என்ன பண்ணுவானுங்க? நீ பண்ற விஷயம் அப்படி இருக்கு பா தம்பி. முன்னவா பேசினா அவன் ஓகதான் செய்வானுங்க. ஏண்டா விஜய் அடிங்க, விஜய் மட்டும் அடிங்கடா. எதுக்கா விஜய் அடிக்கிறீங்க? இல்லடா தலை அடிக்க எவனுக்கு அதிகாரம் இருக்கு? ஐயோ, விஜய் எல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கா தம்பி. சரி விஜய் ஃபேன்ஸ் அடிங்கடா. அப்பனா விஜய் ஃபேன்ஸ் நாங்க தான்டா. சரி அப்ப எதிர அடிக்கிறது? எதுக்கு அடிக்கிற நீங்க? இப்ப எதுக்கு வச்சு அடிங்க? எவனா ஏதாவது கேக்குறானா? சரி நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறாங்க. உண்மை அடிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் வந்து ஒரு 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 அக்மார்க்கு ஒரு தற்கூரின்னு சொல்ல வரேன். பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு வந்து 500 ரூபா இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து பார்க்கறது கூட நீங்க வந்து ஏதாவது படத்துக்கு போகலாம். ஐமேக்ஸ் படத்துக்கு போகலாம். இட்ஸ் ப்ராபபிலி காஸ்ட் லெஸ் and you enjoy more. அப்புறம் நீங்க நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு வரலாம். இவன் கடை இவன் எதுக்கு மட்டும் போனீங்க வச்சுக்கோங்களேன், ஃபன்னும் பண்ண முடியாது, சிரிச்சுட்டு வரணும். பேச வச்சுக்கிறேன். இல்லாட்டி எப்படி போங்க, நல்லா சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு அவனை கத்தி விட்டுருவாங்க. அப்போ கரெக்டா இருக்கும். சரக்கு அடிச்சுட்டு கத்தி. ஆமா, நான் சாதனை கத்த வேண்டாம், இது நான் சரக்கு அடிக்க வெளியே போட அப்படின்னு. சரி மக்களே, அவ்வளவுதான். டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?